பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 22 கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். ஆப்ரேஷனா? நானா? ஏன் சார் ஷாக் ஆகிட்டீங்க? நான் சர்ஜனே இல்லையேப்பா. நான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேனே, பண்ணவும் கூடாது. அதுதான் அப்படி கேட்டேன். ஒருவேளை மேபி நான் நல்ல சர்ஜனுக்கு ரெஃபர் பண்ணி இருப்பேனா இருக்கும். ஆமாம் சார், அதுவும் நீங்கள் சொல்லி தானே நடந்தது. அதனால தான் உங்ககிட்ட எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி என் வீட்டு அட்ரஸ் கிடைச்சிது? நாங்கள் நிறைய இடத்துல தேடி தேடி கடைசியில் இதோ என் நண்பன் ராஜா வீட்டில் வேலை செய்கிற மங்களம் அக்கா சொல்லி தான் கண்டுபிடிச்சோம் என்று ராஜேஷ் உளர, உடனே அவனை பார்த்து முறைத்தான் ராஜா. அவன் பிதற்றலை சமாளிக்க முயன்றபோது டாக்டர் சட்டென, என்னது? அப்போ நான் யாரோட அம்மாவை காப்பாத்தினேன்? நீங்க 3 பேரும் பிரதர்ஸ்னு நினச்சிக்கிட்டேன், சாரிப்பா என்று சொன்னதும் ராஜாவுக்கு யோசிக்க நேரம் கிடைத்தது. அவர் பேசி முடித்ததும் ராஜா அவரிடம், இங்க 2 பேரோட அம்மாவை தான் நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். இவன் பெயர் ராஜேஷ், இவன் பெயர் ராமு, அண்ட் நான் இவங்க உயிர் நண்பன் ராஜா. மங்களம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச மெய்டுப்பா. என் மனைவியோட மனமறிஞ்சு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுப்பா. நல்ல பொண்ணு அவ. இப்போ அவங்க உங்கள் வீட்டில் வேலை பார்க்கறது இல்லையாமே சார்? ஆமாப்பா, என் மனைவி காணாமல் போனதுக்கப்புறம் அவள் பேசி பழகின வேலையாட்களை எல்லாம் பணம் செட்டில் பண்ணி அனுப்பிட சொல்லிட்டேன். ஏன் என்று கேட்டான் ராமு. அதற்கு டாக்டர், ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா நடக்கும்போது எனக்கு உன் ஞாபகமாகவே இருந்தது. அது என் வேதனையை கூட்டியது. நீ அவங்களோட பேசினது பழகினதுன்னு எல்லாமே என்னை வாட்டி எடுத்தது. அதுதான் அப்படி செய்தேன் என்று டாக்டரும் ராமுவுமாக பேசிக்கொண்டே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்ததை கண்ட ராஜாவும் ராஜேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன நடக்கிறது என்று கண்ணாலேயே கேட்டுக்கொண்டனர். உடனே ராஜா தொண்டையில் ஏதோ சிக்கியது போல இருமினான். அப்போது ஏதோ மயக்கத்தில் இருந்தவர் போல டாக்டர் சிலிர்த்து எழுந்து, சொல்லுங்கப்பா. சரி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஊரே தெரிஞ்சிருக்கே, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன? அவ போன வருஷம் மார்ச் மாதம் காணாமல் போயிட்டாப்பா. இன்னே வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவ எப்பவுமே சனிக்கிழமை காலையில் எங்கேயோ கார் எடுத்துக்கிட்டு போவா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்துடுவா. அப்படித்தான் அந்த வாரம் சனிக்கிழமை காலையில் கிளம்பி போனவ இன்னும் வீடு வந்து சேரலை. அவங்க எங்கே போனாங்களோ அங்கே போய் தேடினீங்களா சார்? அங்கே தான்ப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை ஏதும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவளும் என்கிட்ட இருந்து எதையும் சொல்லாமல் இருந்ததும் இல்லை. அவள் ஃப்ரீயாக யாருக்கோ டீச் பண்ண தான் போகிறான்னு சொல்லியிருக்கா. நானும் அது ரொம்ப நல்ல விஷயம்னு அவளை என்கரேஜ் பண்ணினேனே ஒழிய அவ அதுக்காக எங்கே போகிறான்னு நான் கேட்டதும் இல்லை, அவள் சொன்னதும் இல்லை. அதை மட்டும் கேட்டு வச்சிருந்தேன்னா அவளை கண்டுபிடிச்சிருப்பேன். அது எப்படி சார் கேட்காம விட்டுட்டீங்க? அதுதான் விதி போல. என்னமோ எனக்கு அவகிட்ட கேட்கணும்னு தோணாமல் போயிடுச்சுப்பா. ஆனால் ஒன்று, அவள் என் கூடவே இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே எனக்கு இருக்குது. இப்போ கூட அவள் என்னோட இங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவளோட மூச்சு காற்று இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குப்பா. என்னால் அதை உணர முடியுது. சார், உங்கள் மனைவி இறந்துட்டதாகவும் அவங்க பேயா உங்கள் வீட்டையே சுற்றுறதாகவும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்களாமே என்று ராஜேஷ் மீண்டும் பிதற்ற, அதை சமாளிக்க வேண்டி ராஜா, அப்படின்னு மங்களம் அக்கா தான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார். ஊருக்கு என்னப்பா, அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வேற வேலை என்ன? என்னை பொறுத்தவரை என் ஒய்ஃப் உயிரோடு தான் இருக்கா, எங்கேயோ பத்திரமா தான் இருக்கா. ஆனால் எங்கே என்னன்னு தான் தெரியல, புரியல. அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நிச்சயமா சார், உங்கள் நல்ல மனசுக்கு அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க சார். ஆமாம் சார், உங்களை இவ்வளவு நேசிக்க வச்சிருக்கிற உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன சார்? அவ பேரு என்று டாக்டர் சொல்ல வரும்பொழுது அவரின் தம்பி மனைவி அங்கு வந்து, ராஜேந்திரன் அண்ணா, என்ன நீங்கள் இந்த பசங்களோட இவ்வளவு நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படி பேசி 1 வருஷம் ஆகுதே, இந்தாங்க உங்கள் டேப்லெட். ஆமாம் ரஞ்சிதா, நான் பேசி 1 வருஷம் ஆச்சுதான். ஆனால் இந்த பசங்களை பார்த்ததும் எனக்கு என்னவோ பேசணும் போல இருந்தது, பேசினேன். சாரிப்பா,
உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்க நேரத்தை வீணடிச்சிட்டேனோ? இருங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கிறேன், இல்லாட்டி ரஞ்சிதா கோவிச்சுக்குவா என்று மாத்திரையை ரஞ்சிதாவிடமிருந்து வாங்கி வாயில் போட்டுக்கொண்டதும் அவள் அங்கிருந்து அடுப்படிக்குள் சென்றாள். அப்போது ராஜா அவரிடம், இட்ஸ் ஓகே சார், நன்றி சொல்ல வந்த இடத்துல உங்களுக்கு எங்களால் ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னா எங்களுக்கு அது சந்தோஷந்தான் சார். உங்கள் ஒய்ஃப் உங்களை கணவராக அடைய புண்ணியம் செஞ்சுருக்கணும் சார். அந்த அதிர்ஷ்டசாலியின் பெயர் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ளே மேடம் மாத்திரை கொடுத்துட்டாங்க. அவள் எனக்கு மனைவியாக கிடைக்க நான் தான் அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கேன் தம்பி. சரி தம்பி, நான் 1 வருஷம் கழித்து இவ்வளோ நேரம் பேசினதில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். ரொம்ப மாதம் கழித்து இப்படி மனசு திறந்து பேசினதில் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா என்று அவர் தன் மனைவியின் பெயரை சொல்லாது எழுந்து போனார். அவர் பல மாதங்களாக ஒரு அறைக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்ததால் உடலளவிலும் மனதளவிலும் மிகவும் சோர்வடைந்து இருந்தார். அவர் ராஜா ராஜேஷுடன் பேசிவிட்டு எழுந்து அவரின் அறைக்கு போகும்போது சற்று தடுமாறியதால் பிடிப்பதற்காக பக்கத்திலிருந்த மேஜையை பிடித்து கொண்டார். அந்த மேஜை அவர் பிடித்த வேகத்தில் ஆடியதில் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படமும் கவிழ்ந்து தரையில் விழுந்ததில் அதன் கண்ணாடி ஃப்ரேம் உடைந்தது. அவர் தடுமாறியதும் முதலில் ராமு எழுந்து ஓடிச் சென்று அவரை தாங்கிப் பிடித்தான். அவன் ஓடிய வேகத்தை பார்த்து அதிர்ச்சியிலிருந்த ராஜாவும் ராஜேஷும் எழுந்து சென்று டாக்டர் ராஜேந்திரனிற்கு உதவினர். அப்போது கீழே உடைந்து கிடந்த கண்ணாடி ராஜாவின் காலில் குத்தியதும் ராஜா ஆ என்று சத்தம் கொடுத்தான். உடனே டாக்டர் அவனிடம், தம்பி கண்ணாடி குத்திடுச்சாப்பா, இரு நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வரேன். ரஞ்சிதா, அந்த ஷில்பாட்ட ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொண்டு வர சொல்லுமா? சொல்கிறேன் அண்ணா. ஷில்பா, ஹாலுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துக்கிட்டு போய் டாக்டர் அண்ணா கிட்ட கொடுப்போ, அப்படியே அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடு. சரிம்மா என்று கூறிக்கொண்டே வெந்நீரை எடுத்துச் சென்று ஹாலில் வைத்துவிட்டு துடப்பத்தை எடுத்து வந்து அங்கு சிதறி கிடந்த கண்ணாடிகளை முறத்தில் அள்ளி கொண்டிருக்கையிலே அந்த உடைந்த பொருட்களுடன் சேர்ந்து கவிழ்ந்து விழுந்த போட்டோவையும் சேர்த்து முறத்தில் அள்ளினாள். அதை பார்த்த டாக்டர் அவளிடம், ஏ ஷில்பா, என்ன பண்ற நீ? அந்த போட்டோ என்ன உனக்கு குப்பையா? இல்ல ஐயா, அது கீழே விழுந்ததுல உடைஞ்சிருந்துச்சு, அதுதான். அதோட கண்ணாடி தானே உடைஞ்சிருக்கு, போட்டோ எங்க உடைஞ்சிருக்கு? அண்ணன் என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இங்க பாரு ரஞ்சிதா, இந்த ஷில்பா பண்ணியிருக்கிற வேலைய, என் தேவதையோட போட்டோவை குப்பைகளோட சேர்த்து அல்றா பாரு என்று டாக்டர் சொன்னதும் அந்த போட்டோவை பார்க்க தவித்தனர் ராஜாவும் ராஜேஷும். அப்போது ராஜேஷ் ராஜாவுக்கு மட்டும் கேட்பது போல மெல்ல, டே ராஜா, நாம இவ்வளவு நேரம் இங்கேயே தானே உட்கார்ந்திருந்தோம், எப்படிடா அந்த போட்டோவை மிஸ் பண்ணோம் என்று கேட்டான். அதற்குள் ரஞ்சிதா வேலைக்காரியிடம் போட்ட சப்தத்தில் அமைதியானான் ராஜேஷ். அச்சுச்சோ, ஏ ஷில்பா, என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணே, அந்த போட்டோவை கொடுங்க, நான் இப்பவே அதோட ஃப்ரேமை மாற்றி கொண்டு வந்துடுறேன். இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அண்ணே. ஷில்பா, நீ போய் உள்ள வேற வேலை இருந்தா பாரு போ என்று ரஞ்சிதா சொன்னதும் ராஜாவுக்கு அந்த போட்டோவை பார்க்க ஒரு யோசனை உதித்தது. உடனே அவன் ரஞ்சிதாவிடம், மேடம் தாங்க, நான் போய் அந்த போட்டோக்கு உடனே ஃப்ரேம் போட்டுட்டு வந்துடுறேன் என்றவனை மேலும் கீழுமாக பார்த்தாள் ரஞ்சிதா. இதுதாங்க அத்தியாயம் 22. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. சில நேரங்களில் நமக்கு வேண்டியது நம் கண்முன்னே இருந்தாலும் ஏதோ ஒன்று அதை மறைத்திருக்கச் செய்துவிடும். அது தெரிய வரும்போது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தானே இருந்தது, எப்படி கவனிக்காம இருந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள் எழுப்பும். இது பலருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுபோலதான் இந்த அத்தியாயத்தில் இந்த மூவர் கூட்டணிக்கு நடந்துள்ளது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்திலேருந்து நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக ரஞ்சிதா அந்த ஃபோட்டோவை ராஜா கிட்ட கொடுக்குறாங்களா இல்லையா, ராஜாவாலையும் ராஜேஷாலையும் அந்த படத்தை பார்க்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க காத்திருக்கவும் என்ற பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.